சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து இப்போ 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி ஒரு பெரிய அளவில் வந்து முன்னேறணுங்கிற வெறி எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஒரு சாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2 11ஆம் அதிபதி புதனும் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான ஆய்வும் ரொம்ப நல்லாயிருக்கு. 4 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடலும் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கட்டும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் சார்ந்த விஷயத்துக்கு வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. சில பேருக்கு வந்து வீடு பராமரித்து வேலைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு கேஸோ கோர்ட்டோ இந்த மாதிரி நடக்குன்னா இப்போ பேசினீங்கன்னா அது சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து இப்போ திடீர்னு கரு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுங்க. நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போது கொஞ்சம் வந்து அந்த அடமன்சியாக பேசுறது, கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசலாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான குரு 11 விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுத்துருங்க. அது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. என்ன குரு வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருமே வழியே மற்றபடி கண்டிப்பாக வருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் வியாபார ரீதியான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது.